திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2025 எப்படி இருக்க போதும் தனுசு ராசிக்கு தாங்க பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரவங்க எப்பயுமே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. இந்த ஜாப்பில் என்ன செய்யலாம், அந்த ஜாப்பில் என்ன செய்யலாம், இப்படி இருக்கலாம். சின்ன வயசுலலாம் பயங்கர சுட்டித்தனமானவங்க. அவங்க பாலிய பருவத்திலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சுட்டித்தனம் நிறையா இருக்கும். எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வாங்க. எதையுமே முடியாதுங்கிற வார்த்தை அவங்ககிட்ட இல்லவே இல்லை. எது என்னால் முடியும், முயற்சி பண்ணி பார்க்குறேன். அந்த முயற்சிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரவங்ககிட்ட நிறையா இருக்கும். முயற்சி பயங்கரமாக இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு ஆசையும் நிறையா இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு ஜாலியாக பண்ணுறது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது, பேசுகிறது எல்லாமே அவங்கள்ட்ட ஒரு காம்படிஷனான விஷயங்க. அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க பேச்சுங்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எல்லாரையும் கொஞ்சம் மனசு நோகாத மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட பேச்சுங்கிறது ஒரு காரியத்தோடு இருக்கும். இன்றைக்கி அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு காரியம் இருக்கும். அதில் ஒரு ஃபேமிலி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அந்த காரண காரியத்தோடு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த தனுசு ராசிக்காரவங்களையும் சொல்லலாம். அவங்க காரியமும் சரி, வீரியமும் சரி கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஃபேமிலியை கரெக்டாக பார்த்துக்கிடுவாங்க. குடும்பஸ்தானத்தில் நல்லா இருக்குது. அதனால் அந்த 2ஆம் ஸ்தானம் சனியோட வீடு இருக்கிறப்ப கரெக்டாக தானே இருக்கும். சனி கரெக்டாக தானே வச்சுருப்பாரு. 3ஆம் ஸ்தானம் தகவல் தொடர்பு, அதில் தான் இப்போ ராகு வந்து அமரப்போகிறாரு. ஏப்ரல் மேக்கு அப்புறம் ராகு வந்து அமர்றப்ப ராகுவோட ஸ்தானம் வேகம், விறுவிறுப்பு இதெல்லாம் கொண்டு போவார். ஆனால் சிறு வேகத்தோடு செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் வேகமாக செஞ்சு ஃபாரினுக்கு போகணும், எனக்கு சின்ன ஜாப்புக்கு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சாத்தியப்படாது. நீங்கள் பொறுமையாக தான் எதனாலும் தேடணும். எனக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலையிலேருந்து ஃபாரின் வேலைக்கு போகலாமான்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னா கொஞ்சம் தாமதமாகும். இப்போ ஃபாரினுக்கு கூப்பிடுவாங்க, போய் ஒரு வேலை விஷயமாக ஃபாரினுக்கு போவீங்க. போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. தற்காலிக வேலை ஃபாரினுக்கு போயிட்டு வர்றது. நிரந்தர வேலைன்னா அது இல்லை. நான் ஃபாரினில் செட்டில் ஆகிறவருக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால நீங்கள் வந்து ஃபாரின் செட்டில்மெண்ட்டை நினைக்கிறத காட்டிலும் இந்தியாவில் என்ன வேலை பார்க்கலாம், அது எந்த விஷயத்தில் இருக்கலாம். ஆனால் தொழில் ஸ்தானம் தனுசு ராசிக்கு ஒத்தே வராது. இந்த தொழில் ஸ்தானம் உணவு சார்ந்த விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக அந்த நேரங்காலத்தை வச்சு உங்கள் சுயஜாதத்தில் இருக்கிறத கட்டத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி வேலை பார்த்து வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதேமாரி 4ல் சனி வந்துடுறாரு. குடும்பத்தை சிறப்பாக பார்த்துக்கோங்க. தாய்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சென்று குறையும் 2025. அந்த ஆரோக்கியத்தை சீராக்கி அவங்ககிட்ட அப்பப்போ போய் பார்த்து அவங்கள என்னென்னு கவனித்து வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் இவ்வளோ நாள் குரு இருந்தார். இப்போ அந்த வேலை ஸ்தானத்தில் அந்த குரு இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. 6ல் இருந்த குரு இப்போ 7க்கு போவார். ஏப்ரல் மேக்கு அப்புறம் இந்த 7க்கு போகிறப்போ வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், எவ்வளவோ லோன் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையா இருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பித்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம் அந்த ஜூன் மாதம். ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் எல்லாம் விடுபடும். பூர்வீக சொத்து அமையுமா, பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறையா நேரம் விருச்சிக ராசிக்காரங்க குழம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வருடம் இந்த 2025. எங்கள் தாத்தா சொத்து, பேரன் சொத்து, முப்பாட்டையன் சொத்து, 3 பாட்டையனுக்கு முன்னாடி சொத்து இருக்குது, அதில் வில்லங்கள்லாம் நிறையா இருக்குது, இப்போ கை வச்சா சரியாக வருமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சரியாக வரும். அந்த கொஞ்சம் இந்த நீங்கள் ஜூன் மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா டிசம்பர் ஆகும். அந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையும் நீங்கள் கேட்ச் பண்ணி முடித்து உங்கள் பேரில் கரையம் பண்ண மெதுவாக போகும். ஏன்னா அந்த குருவோட வீட்டில் மீன ராசியில் இப்போ சனி வந்து உட்காந்துருவார். அதனால் அந்த பூட்டை பாட்டை சொத்து கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த 2022 25 முயற்சி பண்ணலாம். 2022 இருந்த பிரச்சனைகள், அந்த பூட்டை பாட்டை சொத்து பிரச்சனையாக இருக்குன்னு விட்டுருப்பீங்க. 22 போட்டுட்டேன், அது தேவையில்லைன்னு இன்றைக்கி தூசி தட்டி நீங்கள் எடுக்கலாம். 25 அந்த சொத்து முடியக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இருக்குது. அதை முயற்சி பண்ணால் அந்த பூர்வீக சொத்து உங்கள் பேரில் கிரயமாகும். கடன் சுமை குறையும். வீடு வண்டி வாங்கின வாசல் ஏற்கனவே நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க. உங்கள் இளம பருவம் வந்தோடனே நீங்கள் வாங்குறது இதுதான். வீட்டு பிராப்தங்கிறது உங்கள் பூர்வீக சொத்து பிராப்தம் தான். அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிட்டார், அதனால் வீடு இருக்குது. நம்ம வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் வாங்கலாம். அது சிறிது காலமாகவும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கேது 10ல் இருந்து கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்திருக்கும். என்னடா எந்த தொழில் வச்சாலும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னு.
இப்போ அது 9ல் போயிடுது. இந்த கேது பயிற்சி ஆகுது. கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா முயற்சியுமே நீங்கள் எடுக்கலாம். அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த எல்லா விஷயங்களும் அகலப்போகிறது. கடன் பிரச்சனை ஓயப்போகுது. லைஃப் பார்ட்னர் எல்லாருக்கும் அதே பாலிய பருவத்தில் இருக்க குழந்தைகளுக்கு சிறப்பானதாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு, தனுசு ராசி குழந்தைகளுக்கு. அதுமாரி இவங்க தனுசு ராசிகள் பேசிக்காகவே எல்லாமே குருவோட அம்சத்தில் இருக்கவங்க. எதை எடுத்தாலும் இது செய்யலாமா அது செய்யலாமா பல சிந்தனைகளை கொண்டு வரவங்க. அந்த சிந்தனைகளை எந்த விதத்தில் நீங்கள் கொண்டு போனால் சிறப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் கம்பீரம், தோற்றம், இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி சூரியன் வழிபாடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பான விஷயங்களாக இருக்கும். சூரியன் வழிபாடு, பித்ரு கர்மாக்கள், பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய எள்ளும் தண்ணி இறைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ராகு கேதுவும் பலமாயிரும். அதே நேரத்தில் சூரியனும் பலமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் சூரியன் பலகீனமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே அடியாகிக்கிட்டே வரும். அந்த விஷயத்தை நீங்கள் பலப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் 2025 சிறப்பான வருடமாக இருக்கும். தில்லை அம்பலம்.